அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பைரவரோட மந்திர வழிபாடு பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா காலத்தினால தீர்க்க முடியாத தொல்லைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். நல் அருள் கிடைக்கும். இழுப்பை எண்ணெய், விளக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய், பசு நெய் இவற்றைதான் தனித்தனியா தீபமா அகல்விளக்குல நம்ம ஏற்றலாம். ஒவ்வொன்றிலிருந்து ஒன்றை மட்டும் ஏற்றாம தனித்தனி தீபமா ஏற்றி வழிபட்டோம்னா எண்ணிய காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். 6 தேய்பிறை அஷ்டமிகள்ல பைரவரை சிகப்பு நிற அரளியால வழிபட்டோம்னா நல்ல மக்கள் செல்வம் பெறலாம். அஷ்டமி திதியில மற்றும் பிரதி தமிழ் மாதம் எல்லா தேதிகளிலுமே ஆயில்யம், சுவாதி, மிருகசீரிசம் நட்சத்திர தினங்கள்ல பைரவரை வழிபட்டோம்னா உத்தியோகத்துல மதிப்பு, பதவி உயர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும். சனி பிரதோஷத்து அன்னைக்கு பைரவருக்கு தயிர் அன்னம் படைத்து வழிபட்டோம்னா வழக்குகளை வெற்றி கிட்டும். தேய்பிறை அஷ்டமியில பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கும். நல் அருள் கிடைக்கும். பைரவருக்கு இந்த பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்ம என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டகம் படிச்சுட்டு வந்தால் எதிரிகள் அழிய ஆரம்பிப்பாங்க, கடன்கள் தீர ஆரம்பிக்கும். யம பயம் மட்டும் இல்லாம எந்தவித எவர் பயமும் இன்றி நீண்ட நாட்கள் வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில தரித்திரம் வராமல் காத்து செல்வ செழிப்ப வழங்குபவர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல வழிபட்டோம்னா சிவனோட அருள் செல்வம் கிடைக்கும். தாமரை மலர் மாலை, வில்வ இலை மாலை போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும். தேய்பிறை அஷ்டமி திதிகள்ல செவ்வாடை அணிஞ்சி நெய்விளக்கு ஏற்றி வடமாலை சாற்றி செந்நிற மாலைகள் கொண்டு அர்ச்சித்து வெள்ளை பூசணியில தீபம் ஏற்றி வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம், அதாவது ராகு கால நேரத்துல பைரவருக்கு 11 நெய் தீபம் ஏற்றி விபூதி அல்லது ருத்ராபிஷேகம் செய்த வடமாலை சாற்றி சகஸ்கர நாம அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவிலே திருமணம் கைகூடும். நம்பிக்கையோடையோ பக்தியோடையோ சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தை நம்மோட வீட்டுல வச்சு தினந்தோறுமே தூப தீபம் காட்டி வழிபட்டு வருவதோட தேய்பிறை அஷ்டமி திதியிலையும் திருவிளக்கு பூஜை செய்து பல விதமான மலர்கள் கொண்டு பூஜித்து வணங்கி வந்தா வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படும். வியாபாரிகள் கல்லா பெட்டியில சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தையும் பைரவி சிலை அல்லது படத்தை வாங்கி பூஜை பண்ணிட்டு வரும்போது கடையில வியாபாரம் செழித்து செல்வம் பெருக்கி பெற ஆரம்பிப்பாங்க. தினமும் பைரவி காயத்ரி நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா விரைவுல செல்வம் பெருகும். வெல்லம் கலந்த பாயாசம், உளுந்து, வடை, பால், தேன், பழம், வில்வ இலைகள் இதனால மூலமந்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சா தொழில் விருத்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அஷ்டகம் தனசெழிப்பை நமக்கு தரும். வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமை 2 நாட்களுமே சந்தியா காலங்கள்ல படிப்பவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றியும் தன விருத்தியும் அடைவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு 13 முறை நம்ம அவருடைய மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா இது போல 9 பௌர்ணமிகள் நம்ம சொன்னா கண்டிப்பா தன வரத்தை நம்ம அடைஞ்சே தீருவோம். நீண்ட நாட்களா உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம். 9வது பௌர்ணமி அன்னைக்கு அவள பாயாசம் நெய்வேதியமும் செஞ்சு வழிபடலாம். கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு ஜென்ம அஷ்டமி ஆகும். இந்த தினத்தை அடிப்படையா கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு நடத்தப்படுது. ஒருவரோட உண்மையான கோரிக்கைகள் நம்பிக்கையோட பைரவர்கிட்ட வணங்கும் போது 30 தினங்களுக்குள்ள அது நிறைவேற ஆரம்பிக்கும். சித்திரை, பரணி, ஐப்பசி போன்ற மாதங்கள வரக்கூடிய பரணி நட்சத்திர கால பைரவருக்கு விசேஷ நாட்களா இருக்கும். காரணம் ஏன்னா பரணி நட்சத்திரத்துலதான் பைரவர் அவதரிச்சாரு.
அதனால பரணி நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டா புண்ணியமும் பலனும் அதிகமா அவங்களுக்கு கிடைக்கும். தை மாதம் செவ்வாய்க்கிழமையில பைரவரை வழிபட்டு விரதம் இருப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். எல்லா அஷ்டமிகள்லயுமே பைரவர் விரதம் நம்ம இருக்கலாம். ஆனா செவ்வாய்க்கிழமை அஷ்டமியில இணைந்து வந்தா அதை விட சிறப்பான நாள் வேற எதுவுமே இல்லை. குறைந்தபட்சம் 21 அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் நம்ம இருக்கணும். நன்றி, வணக்கம்.